உங்களுக்கு எப்பல இருந்து காதுல இரைச்சல் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க? இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து இப்படி இருக்கு டாக்டர். இவங்களுக்கு காதுல பலமா அடிபட்டிருக்கணும். அதனாலதான் காதுல இருக்க ஜவ்வு கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. நான் 2 நாளைக்கு டேப்லெட் எழுதி தரேன், அதை எடுத்துக்க சொல்லுங்க. எதுக்கும் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தா பெட்டரா இருக்கும். டாக்டர் 2 நாள் மாத்திரை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்துக்கலாமா? மாத்திரையிலே சரியாயிடும்னு நினைக்கிறேன். அப்படி சரியாயிட்டா ஸ்கேன் எடுக்க தேவையில்லை. வரேங்க. விஸ்வா வரேன். வாங்க டாக்டர். சரியாயிடும் டாக்டர்? சரியாயிடும். ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. பாத்துக்கோங்க. நான் வரேன். Thank you டாக்டர். ஓகே. மாமா, அத்தைக்கு எப்படி பலமா அடிபட்டுச்சு? சொல்லுங்க மாமா, அத்தைக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சு? அது விஸ்வா நேத்து இந்த எனக்கு எதுக்குங்க பழசெல்லாம் போய் அவங்கிட்ட சொல்லிக்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், விடுங்க. இது மாதிரி சிவகாமி, நீ எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துப்ப. என்னால அப்படி இருக்க முடியாது. உனக்கு நடந்த கொடுமையே நான் விஸ்வா கிட்ட சொல்லி ஆவ. எனக்கு அவன் சின்ன பையங்க, அவன்கிட்ட போய் எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்ட? நான் தான் சொல்றேன்ல, வேண்டாம், விட்டுருங்க. அத்தை, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல. மாமா, நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க. நேத்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்த வாக்குவாதத்துல உன் அம்மா பைரவி சிவகாமியை கை நீட்டி அடிச்சுட்டா. அம்மா, அந்த பதிவு திருமணத்துக்கு அவங்க அப்ளை பண்ண ஃபார்ம் எல்லாம் வச்சிருக்கல, அதை எடுத்து காட்டியா? சரிங்கம்மா. பிரியா, நீ சொல்லுமா, உன்னை யார் கூப்பிட்டது? துளசியோட அம்மா சிவகாமி ஆண்டி தான் என்ன வர சொன்னாங்க. என்ன சிவகாமி, இப்ப என்ன சொல்ல போற? இதுக்கு மேலேயும் ஒரு திருட்டுத்தனத்தை மறைக்க போறியா? விஸ்வா, டேய் விஸ்வா நில்லுப்பா. விஸ்வா, விஸ்வா நில்லு. விஸ்வா, என்னங்க நீங்க? அவன் எவ்வளவு கோவமா போறான் பாருங்க. இதுக்கு தான் ஆரம்பத்துல இருந்தே அவங்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். நீங்க பாட்டுக்கு இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே. இப்ப அவன் கோவத்துல போய் என்ன பண்ண போறானோ தெரியலையே. எப்படி சிவகாமி என்னால சொல்லாம இருக்க முடியும்? நானும் மனுஷன் தானே. என் கண்ணு முன்னாடி அவனோட கை நீட்டி அடிச்சா. அங்கேயும் கேட்க வேண்டான்னு இப்போ சொல்ல வேண்டாம்னா என்ன அர்த்தம்? இது பார், நீ எந்த தப்பு பண்ணல. அப்படிப்பட்ட ஒன்ன கூட புரிஞ்சுக்காம அந்த பைரவி உன கை நீட்டி அடிச்சிருக்கான். அது விஸ்வாக்கு தெரியும் சிவகாமி. அவன் மூலமாவது உனக்கு ஒரு நியாயம் கிடைக்கட்டுமே.
அடுத்த வாரம் 2 முகூர்த்தம் இருக்குமா, அதை விட்டா அடுத்த மாசத்தோட கடைசி வாரத்துல தான் முகூர்த்தம் இருக்கு. என்ன ருத்ரா, அடுத்த வாரம்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கே. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட முடியுமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல அத்தை. நம்ம குலதெய்வம் கோயில்ல சிம்பிளா கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து சிட்டில ரிசப்ஷன் வச்சுக்கலாம். என் பையன் கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். ஆனா அந்த சிவகாமியால அது எல்லாமே பாழா போயிடுச்சு. இனிமேலும் டைமை வேஸ்ட் பண்ண முடியாது. ஐயரே, அடுத்த வாரத்துல 2 நாள் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுல எது நல்ல நாள்னு சொல்லுங்க. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சிடலாம். சரிங்கம்மா. யோ எந்திரியா. நல்ல நாளும் பார்க்க வேணாம், ஒரு மண்ணும் பார்க்க வேணாம். போய வெளிய. டேய் விஸ்வா, இப்ப எதுக்குடா இப்படி கத்துற? அம்மா, நான் உங்க புள்ள. நீங்க என்ன அடிக்கலாம் கண்டிக்கலாம். பாவம் சிவகாமி அத்தை, அவங்க எந்த தப்பும் பண்ணாம அவங்கள போய் ஏமா கை நீட்டி அடிச்சீங்க? என்னடா அத்தைக்கு திடீர்னு வக்காலத்து வாங்குற? சிவகாமிக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். அவ என்ன காரியம் பண்ணிருக்கா தெரிஞ்சு நீ இப்படி பேசுறியா? அந்த சிவகாமி என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்க பாக்குறாடா. அது தெரிஞ்சிருந்தும் என்ன சும்மா இருக்க சொல்றியா? என்னமா நீ பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? என்ன எப்படிமா உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியும்? நீ யார் பேச்சை கேட்டுட்டு அத்தை மேல சந்தேகப்படுற? அவங்க எந்த தப்பும் பண்ணலமா. விஸ்வா, அவங்க உனக்கும் துளசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க பாத்திருக்காங்க. அதான் புரோக்கர் எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சான்ல. நீங்க வாய மூடுங்க. நான் எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இதுல நீங்க தலையிட்டீங்க, எனக்கு கெட்ட கோபம் வரும். பேசாம இருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. டேய், இப்ப எதுக்குடா அவகிட்ட கோவப்படுற? நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவங்க தான். இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து சகுனி வேலை பார்த்துக்கிட்டு நம்ம குடும்பத்துக்குள்ளேயே கலக்கத்தை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. விஸ்வா, நான் சகுனி இல்ல, நாரதர். நாரதர் கலகம் நல்லதுக்கு தான். அதான் உங்களை வாயை மூடிட்டு இருக்க சொன்னால. உங்க விளக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. டேய், இப்ப எதுக்குடா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இப்ப என்னடா உனக்கு வேணும்? நீங்க சிவகாமி அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னது? நான் போய் சிவகாமி கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அது இந்த ஜென்மத்துல நடக்காதுடா. நீங்க மன்னிப்பு கேட்டாதான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வருவேன். என்ன தேடாதீங்க. விஸ்வா, நில்லுடா. விஸ்வா, நில்லுடா. என்னடா, எங்க போற? இத பாரு, அம்மா சொல்றத கேளுடா. எங்கே இரு. டேய் விஸ்வா, விஸ்வா, டேய் விஸ்வா, அம்மா கூப்பிடுற. விஸ்வா, அத்தை, எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி அமைதியா நிக்கிறான்னு பாருங்க அத்தை.
விஸ்வா உங்க பையன். அவனுக்கு கோபம் குறைஞ்சதும் அவன் உங்களை புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவான். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. துளசி இவ எதுக்கு இப்ப ஃபோன் பண்றா? என்ன கன்வின்ஸ் பண்றதுக்காக இருக்கும். என்ன இவன் காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்? கோவப்பட வேண்டான்னு சொல்லலான்னு பார்த்தா இவன் என்னடான்னா போனவே எடுக்க மாட்டேங்கிறான். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுவோம். இதோட 40 தடவை கால் பண்ணிட்டேன். மாமா போன்ல இருந்து ரெஸ்பான்ஸே இல்ல அத்தை. குக்குன்னு சத்தம் மட்டும்தான் வருது. ஒருவேளை என் நம்பரை மாமா பிளாக் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன் நம்பர்ல இருந்தும் அவன் நம்பருக்கு போக மாட்டேங்குதுடி. அவனுக்கு எங்க இருந்துதான் இவ்ளோ பிடிவாதமும் கோவமும் வந்துச்சுன்னு தெரியல. அவரு உங்க புள்ளையாச்சே, உங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கோம். ஏய், வாயை முடிக்கிட்டு போடி. நானே வைத்தறிச்சல்ல இருக்கேன். போடி. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியல. தப்பு பண்ணதெல்லாம் அந்த சிவகாமி. அவளை நான் அடிச்சேன், அது ஒரு தப்பா? அதுக்கு போய் நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றான் அவன். இது என்ன நியாயம்? என் புள்ள சாப்பிடாம கூட போயிட்டான். என்ன பண்றானோ, எங்க கஷ்டப்படுறானோ தெரியல. அந்த சிவகாமி நாசமா தான் போவா. அவளாலதான் என் புள்ள என்கிட்ட கோச்சுக்கிட்டு போயிட்டான். நான் யாருக்கிட்ட போய் கேட்பேன்? ஏங்க, நம்ம புள்ள வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறான். அவன் கிட்ட நீங்க ஏதாவது பேசுனீங்களா? இல்ல அவன் உங்ககிட்ட ஏதாவது பேசினானா? ஏங்க,
என்னங்க நான் இவ்ளோ பதட்டமா பையனை பத்தி கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்னடானா சாவகாசமா சாக்ஸ கட்டிட்டு இருக்கீங்க. இப்ப எதுக்கு இவ்வளவு படபடன்னு பேசுற? என்ன பண்ண சொல்ற? உன் பையனுக்கு உன் மேலதான் கோவம், அதான் வீட்டை விட்டு போயிட்டான். நீயாச்சு உன் புள்ளையாச்சு, உங்க பிரச்சனையில என்ன இழுக்காது. நில்லுங்க. அவன் எனக்கு மட்டும்தான் புள்ளையா? ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி பேசுறீங்க. சரிங்க, அப்படியே இருக்கட்டும். என் புள்ளைக்கு அப்பாவா நீங்க என் பேச்ச கேட்க வேண்டாம். ஒரு டிஜிபியா என் புள்ளைய கண்டுபிடிச்சு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, போங்க. அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு பைரவி. நீ ஸ்டேஷனுக்கு வரணும், கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஆக்ஷனே எடுப்பாங்க. இதெல்லாம் உனக்கு ஓகேன்னா சொல்லு, இப்ப நான் உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன். என்ன, போலாமா? ஒரு மண்ணு வேண்டாம், நான் எங்கேயும் வரல. நீங்க போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. என் புள்ள வர வரைக்கும் நான் இப்படியே இருக்கேன். ஆனா கடைசியா ஒண்ணு சொல்றேங்க, இன்னைக்குள்ள என் புள்ள இந்த வீட்டுக்கு வரலனா நாளைக்கு காலையில என்ன நீங்க உயிரோட பார்க்கவே முடியாது. எல்லாம் விதிப்படி நடக்கும் பைரவி. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அவன் கோவம் என் மேல இல்ல, உன் மேலதான். அதனால நான் இதுல தலையிட முடியாது. போங்க, எல்லாரும் போங்க. என் பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. நான் இங்க என் புள்ள வரலன்னு கவலைப்பட்டு இருக்கேன். அத பத்தி நீங்க யாரும் எந்த கவலையும் படாதீங்க. போங்க, எல்லாரும் போங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவகாமி தானே. அவ மட்டும் நிம்மதியா தூங்கலாமா? இல்ல, அவளை நான் தூங்க விட மாட்டேன். இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. சொல்லுங்க அண்ணி. ஆமா, பெரிய அண்ணி அண்ணி அண்ணி. இந்த உறவு முறை சொல்லிக்கிறதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. என் புள்ள என்கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டான். இப்ப சந்தோஷமா உனக்கு?